Hey guys, இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1ல 12th கொஷினில் இருக்கும் த ஃபைனல் சம் ஃபார் திஸ் எக்ஸசைஸ். ஸோ திஸ் கொஷின் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்பாங்க குவார்டர்லியில், ஸ்கூல் எக்ஸாம்ஸில் அடிக்கடி வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். 11th சரி 12th சரி, இதுதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றதுக்கான சம்ஸ். ஸோ என்னென்னா 3x² plus 3 minus p into xy plus qy square minus 2px equal to 8pq. என்னவோ ஆல்ஃபபெட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களேன்னு தோணும் கொஷின். நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ரெப்ரசன்ஸ் எஸ் சர்க்கிள். இந்த ஈக்குவேஷனை சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் அந்த ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பி அண்ட் கியூ, அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறான். அண்ட் கண்டுபிடிச்சிட்டு சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளும் கண்டுபிடிக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ஃபபெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது இந்த இதெல்லாம் என்ன வேல்யூவாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா. நீங்கள் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நான் அது என்னதுன்னு இங்கே எழுதுகிறேன். ஸோ நீங்கள் இந்த 5th சாப்டரோட 1 மார்க்கை கூட நீங்கள் சால்வ் பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ டைம் எடுத்து 5th சாப்டர் 1 மார்க்கை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதுலேயும் இதில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ நான் எழுதுகிறேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா சொல்கிறதா என்ன சொல்கிறது தெரில, இது ஃபார்முலானே வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² ஈக்குவலாக இருக்கும். இதுதான் 2 டர்ம். இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ், இந்த எக்ஸசைஸோட ஃபஸ்ட்டு பேஜில் எழுதிக்கோங்க வேணாம், ஃபார்முலா பேஜில். ஸோ இப்போது நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் சம்முக்கு? முதல்ல இதை யூஸ் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy = 0. இதில் xyயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3 - p. அப்போது 3 - p தான் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ p = 3. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² y² ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² என்னது? q. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² என்னது? 3. அப்போ q = 3. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். இதை இங்கே யூஸ் பண்ணுறோம், இதை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் எழுதி கூட இதை காமிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா, இந்த பியும் கியூவையும் இதில் போட்டு சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பியோட ஆன்சரும் 3, கியூவோட ஆன்சரும் 3. அப்போ அப்படியே பார்த்துக்கோங்க. நான் வந்து வேறு பேஜில் போடுறேன், நீங்கள் அப்படியே பக்கத்து பேஜில் தான் போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி போடுங்க. 3 - 3 × xy + 3y² - 2 × 3x = 8 × 3 × 3. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் கொண்டு வாங்க. 3x², xy வந்து 0 ஆகிடுது. ஓகேங்களா? அப்போது ப்ளஸ் 3y², அப்புறம் -6x, அப்புறம் y டர்ம் இருக்கா? y டர்ம் இல்லை. அப்போது இது 8 3s are 24, 24 3s are 72. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதை டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x² + y² - 2x 24. y டர்மும் இல்லை. ஸோ x² + y² - 2x - 24 = 0. ஓகேங்களா?
இப்போது இதோட சென்டர் ஃபார்முலா மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப் கண்டுபிடிக்கணும். இங்கே சால்வ் பண்ணிடுறேன். 2g ஈக்குவல் டு -2, அப்போ g ஈக்குவல் டு -1, f டர்மு 0, f ஈக்குவல் டு 0, c ஈக்குவல் டு -24. ஸோ அப்படியே போட்டிங்கன்னா -1, 0, ரேடியஸ் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் ப்ளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c. ஸோ இதை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 0 மைனஸ் சின்றப்போ +24. இங்கே கம்மா ஆர் போட்டுக்கோங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு √25. ஸோ சாரி √25. இப்போ ஆர் ஈக்குவல் டு 5. அப்படியே விட்றாதீங்க, நான் இது வரைக்கும் போட்டேன்னா தெரில. ஆர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ்னு போட்டு நிறுத்துங்க. ஓகே, ரேடியஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். அண்ட் ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணுறப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. இது g ஈக்குவல் டு -1 இதில், அப்போது இதுவும் -1 × 1 + 1 ஆகிடும். ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஃபைனல் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் r ஈக்குவல் டு 5 இஸ் கரெக்ட். அண்டு உங்களுக்கு p ஈக்குவல் டு q ஈக்குவல் டு r கடைசியாக வேணுன்னா இப்படி therefore போட்டு 3ன்னு போனால் யுவர் விஷ், அது உங்களோட விஷ். ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.